ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி பார்க்க போகிறோம். மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரபி கௌதம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். அவங்க மத்திய பிரதேசத்தில் ஒரு சின்ன வில்லேஜில் டிசம்பர் 7, 1985 ஒரு 30 பேர் கொண்ட ஒரு ஆர்த்தோடாக்ஸ் ஜாயிண்ட் ஃபேமிலியில் அவங்க பிறந்திருக்காங்க. அவங்க பிறக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் யாருமே ஹாப்பி இல்லை. அவங்க பேரண்ட்ஸை தவிர அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா எல்லா சைல்டுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. யாருமே ஸ்பெஷல் கிடையாது. அவங்க அப்படியே அங்கேயே வளர்ந்துட்டு இருந்தாங்க. அங்கே அந்த வில்லேஜில் ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கும் போது 5th ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு போர்டு எக்ஸாம். அந்த 5th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமில் மேக்ஸில் 100க்கு 100 வாங்கினாங்க. அங்கே 100க்கு 100 வாங்கினதுனால அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே கூப்பிட்டு அவங்கள ரொம்ப பாராட்டினாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படி அப்படின்னா, நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னா நமக்கு ரெகக்னைசேஷன் அப்ரிஷியேஷன் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. நம்ம நல்லா படிக்கலான்னு அவங்க ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஸ்டடீஸோடு சேர்த்து ட்ராயிங், பெயிண்டிங், சிங்கிங் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போது திடீர்னு அவங்களுக்கு ஜாயின்ஸில் ரொம்ப பெயினாக இருந்தது, ரொம்ப ஃபீவராகவும் இருந்தது. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணால் அவங்களுக்கு ரொமான்டிக் ஃபீவர்னு சொல்லிட்டாங்க. அப்போது பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜில் எந்த ஸ்பெஷல் டாக்டரும் இல்லை. அப்படியே எப்படியோ ஃபீவர் வந்து கொஞ்சம் சரியாயிடுச்சு. திரும்ப ஸ்டடீஸில் கவனம் செலுத்தினாங்க. திரும்பவும் 10th போர்டு எக்ஸாமில் மேக்ஸில் மட்டும் இல்லாமல் சயின்ஸ்லேயும் 100க்கு 100 வாங்கினாங்க. ஸ்டேட் ரேங்க்கும் வாங்கினாங்க. இப்போ எல்லாரும் இவங்களை கூப்பிட்டு பாராட்டினாங்க, கொண்டாடினாங்க. பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து பேட்டி எடுத்தாங்க. அப்போது பேட்டி எடுக்கும்போது உங்களோட ஃப்யூச்சர் எய்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்டாங்க. அதுக்கு இவங்க எனக்கு ஃப்யூச்சர் எய்ம்னு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் பத்திரிகையாளர்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் ஏதாவது ஒரு எய்ம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கலெக்டர்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்களுக்கு கலெக்டரை பற்றி அந்த எந்த ஐடியாவுமே இல்லை. அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஹெட் நியூஸு கலெக்டராக விரும்பும் சுரபி கௌதம் அப்படின்னு போட்டாங்க. அப்புறம் 11th மேக்ஸ் எடுத்தாங்க. அப்படியே ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணாங்க. 12th போர்டு எக்ஸாம்லேயும் நம்பர் 1 வந்தாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஸ்காலர்ஷிப் வின் பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா போபாலில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணாங்க. ஃபஸ்ட் டே ஆஃப் த காலேஜ் வந்து அவங்களுக்கு ஒஸ்ட் டேவாக இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டே அவங்க போனதுமே கெமிஸ்ட்ரி லேப் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போது அங்கே இருந்த மேம் வந்து கோ அண்ட் டூ டைட்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வில்லேஜில் லேபே கிடையாது. டைட்ரேஷனுக்கு மீனிங்கும் தெரியல. ஏன்னா அவங்க ஹிந்தி மீடியம் படித்ததுனால அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அந்த டீச்சர் வந்து நீங்கள் நிஜமாக 12th பாஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அன்றைக்கி நைட்டு ஹாஸ்டலுக்கு வந்துட்டு அவங்க அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லி அழுதாங்க. சரிம்மா நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இன்னொன்று சொன்னாங்க. நீ தான் நம்ம ஊர்லேயே பெரிய படிப்புக்கான போன முதல் பெண்மணி. நீ பின்வாங்கி வந்தேன்னா வேறு எந்த குழந்தையும் இனிமேல் பெரிய படிப்புக்காக பெரிய காலேஜ் போக மாட்டாங்க. அதனால் நீயே முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து நான் இனிமேல் ஃபைட் பண்ண போகிறேன், எண்ட் ஆஃப் த செமஸ்டருக்குள்ளே ஃப்ளூயண்ட்டாக நான் இங்கிலீஷ் பேச போகிறேன் அப்படின்னு அவங்களோட இன்ஜினியரிங் புக்கை எடுத்து கஷ்டமான ஸ்பெல்லிங் எல்லாம் எழுதி செவரு ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி அதை படிக்க ஆரம்பித்தாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டரில் காலேஜில் மட்டும் இல்லை, யூனிவர்சிட்டிலையுமே அவங்க ரொம்ப டாப்பர் ஆனாங்க. சான்சலர் ஸ்காலர்ஷிப்பும் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் காலேஜை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாங்க. காலேஜை முடித்ததும் கேட், ஐஎஸ்ஆர்ஓ, பிஏஆர்சி, சேல், பிபிஎஸ்சி, ஐஇஎஸ் எக்ஸாம் எல்லாமே எழுதினாங்க. எல்லாத்துலேயும் குவாலிஃபை ஆனாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கால் லெட்டர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா பிஏஆர்சி, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், டிபார்ட்மெண்ட் அட்டாமிக் எனர்ஜி, மும்பை. அங்கேருந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கால் லெட்டர் எதுக்காகனா இன்டர்வியூக்காக வந்துச்சு. இன்டர்வியூ வந்ததும் அந்த இன்டர்வியூ எப்படி இருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீனியர்ஸ் கிட்டலாம் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த இன்டர்வியூ எப்படி இருக்கும், நான் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அவங்க சீனியர் எல்லாமே நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது முடியாது, ஜஸ்ட் நீ இன்டர்வியூ போய் அட்டன் மட்டும் பண்ணிட்டு வா, எதுவும் எதிர்பார்க்காத அப்படின்னு நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க. பட் அவங்க இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணி குவாலிஃபை ஆனி அவங்க நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஆனாங்க. நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஆனது மட்டும் இல்லாமல் அங்கே ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டாங்க. நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டாக ஒர்க்கில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதே டைமில் அவங்க ஐஇஎஸ் எக்ஸாமை எழுதியிருந்தாங்க. அந்த ஐஇஎஸ் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா அதுலேயும் அவங்க டாப்பர் ஆனாங்க. டாப்பர் ஆகி அங்கே அவங்களுக்கு ஜாப் கிடச்சிருச்சு. ஸோ பிஏஆர்சி ஜாபை, நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு இந்தியன் ரயில்வேஸில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணோடனே அவங்க ட்ரைனிங்காக செகுந்தராபாத் போனாங்க.
அப்போது அவங்களுக்கு அந்த இந்தியன் ரயில்வேஸோட வேலை வந்து ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல சேலரி, ஃபினான்ஷியல் ப்ராப்ளமே இல்லை, சொசைட்டியில் நல்ல மதிப்பு, எந்த ஹார்ட் ஒர்க்கும் இல்லை. அப்போ என்ன நினச்சாங்க அப்படின்னா, ஓகே நம்ம இனிமேல் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க, ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. பட் அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கும் போது அவங்களால ஹாப்பியாக இருக்க முடியல, ஏதோ ஒன்று வந்து அவங்கள தடுத்துது. ஸோ நம்ம ஏன் ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டாங்க. அம்மா நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இல்லை, ஏன்னு தெரியல எனக்கு அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்க அம்மா அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு ஞாபகம் இருக்கா 10th ரிசல்ட் வந்தோடனே நீ வந்து பத்திரிகையாளர்கிட்ட என்ன சொன்ன அப்படின்ட்டு கால் பண்ணி ஓகே சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. ஆனால் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், 4 to 5 அட்டம்ப்ஸ் பண்ணால் தான் அது கிளியர் பண்ண முடியும். டெல்லியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்ம எப்படி ஜாப் போயிட்டே இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரைனிங் பீரியடில் இருக்காங்க. இப்போது ட்ரைனிங் பீரியடில் பார்க்கும்போது அவங்களுக்கு 3 to 4 ஹவர்ஸ் ஃப்ரீ கிடைக்கும், அதில் அவங்க படித்தாங்க. ட்ரைனிங்கில் இருக்கும்போது ட்ரெயினில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது அவங்க டேபு மொபைல் யூஸ் பண்ணி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணி படித்தாங்க. இப்படி படிச்சுட்டே இருந்தாங்க. படிச்சுட்டே இருக்கும்போது அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க. நான் ஏன் படிச்சுட்டே இருக்கணும், நான் லைஃப்பில் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டே தான் இருக்கேன், என்ஜாய் பண்ணதே கிடையாது, ஹாப்பியாக இருந்ததே கிடையாது, திரும்பவும் படிக்கணுமா, நான் இப்போ நல்ல ஜாபில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க. ஸோ திரும்பவும் அப்செட் ஆனோடனே அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு மென்டார் மாதிரி அவங்க அம்மா கால் பண்ணி நான் ஏன் இப்படி இருக்கேன், படிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ உனக்கு வயசு 23, எனக்கு வயசு 23 இருக்கும்போது எனக்கு கையில் 3 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு 30 பேர் இருக்கிற ஃபேமிலியில் நான் சமைச்சிட்டு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போய் வேலை செஞ்சுட்டு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் உனக்கு இப்போ பார்த்தா அப்படின்னா பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கணும், அதுதான் உன்னோட விஷன் மிஷன். ஸோ நீ படி, உனக்காக படி, இது வரைக்கும் படித்ததெல்லாம் மற்றவங்களுக்காக, இப்போ படிக்க போகிறது உனக்காக, ஸோ உனக்காக நீ படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ இவங்க திரும்பவும் அகெயின் படிக்க ஆரம்பித்தாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2016 அப்போது அவங்க ஆல் ஓவர் இந்தியாவில் 50th ரேங்க் எடுத்தாங்க. ஸோ அவங்க இதிலிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச கோட் ஒன்று சொல்கிறாங்க. என்ன கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க் அண்ட் தேர் இஸ் நோ ஷார்ட்கட் டு சக்ஸஸ். இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் அசிஸ்டன்ட் கலெக்டராக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வி ப்ரவுட் டு ஹேவ் IAS லைக் சுரபி கௌதம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஹார்ட் ஒர்க் நெவர் லீட்ஸ் டு ஃபெயிலியர், ஸோ ஒர்க் ஹார்ட் டு கெட் பெட்டர் ரிசல்ட் அப்படின்னு நமக்கு தெரியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.